ஜெபித்த ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மாலை வேளையில் உம்முடைய நாமத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஜெபிக்கும்படியாகவும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும்படியாகவும் நாங்கள் வந்திருக்கிறோம். கற்றுத்தருவீராக. எங்களுடைய ஜெப வாழ்க்கை அற்புதமாய் கர்த்தாவே மாறட்டும். ஜெபத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலும் மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் இந்த உலகத்திலும் பெரிய மாற்றங்களை காண எங்களுக்கு உதவி செய்வீராக. வந்திருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு இடங்களிலிருந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. உள்ளங்களோடு பேசும், ஜெபிக்க எங்களை ஏவி எங்களை நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். இந்த 74ஆம் சங்கீதத்தை முதல்ல கடகடன்னு இந்த முழு சங்கீதத்தையும் என்னென்ன விஷயத்தை பாதி நேரத்தில் சொல்லிவிட்டு மீதி நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். இந்த ஜெபம் ரொம்ப விசேஷமான ஒரு ஜெபம் நினைக்கிறேன். ஹவு டு ப்ரே டு காட் வித் ஆர்கியூமெண்ட்ஸ். தேவனோடு கூட எப்படி சில வாதங்களை வைத்து ஜெபிப்பது. இந்தந்த காரணத்தினால இந்த ஜெபத்துக்கு பதில் தேவை என்று சொல்லி அப்படி ஜெபிப்பது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் அல்லது அவருடைய உடன்படிக்கை, இப்படிலாம் பல காரியங்கள் இருக்கு இல்லையா, அதை வாதமாக வைத்து எப்படி ஜெபிப்பதுன்றதில் இந்த ஜெபம் ரொம்ப சிறப்பான ஒரு ஜெபம், ஒரு மாடல் ப்ரேயர்னே சொல்லலாம். நம்ம இது பெரிய சரித்திரமே இருக்குது. ஹியூகனாட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃப்ரான்ஸ் தேசத்தில் 1600ஆவது ஆண்டுகளின் கடைசியிலும் 1700ஆவது ஆண்டுகளின் துவக்கத்திலேயும் ஃப்ரான்ஸ் தேசத்தில் ப்ராட்டஸ்டன்ட் மார்க்கத்துக்கு மாறியவர்கள் இவரில் அங்கே இருந்த மற்ற கத்தோலிக்கர்கள் ரொம்ப வெறுத்து துன்புறுத்தி அவர்கள் ஒரு காலகட்டத்தில் ஃப்ரான்ஸ் தேசத்தை விட்டே விரட்டி அடிக்கப்பட்டார்கள். 1700களின் கடைசியில் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். 700களின் கடைசியிலையும் 1800களின் துவக்கத்திலையும். இந்த சங்கீதம் அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். இந்த சங்கீதம் மட்டும் இல்லை, சங்கீத புஸ்தகமே அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. அவர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவும் அவர்களை பலப்படுத்துகிற ஒரு கருவியாகவும் சங்கீத புஸ்தகம் இருந்தது. ஏனென்றால் லூயி தி 13th லூயி தி 14th அந்த மன்னர்கள்லாம் ஆண்டபோது அவர்கள் இந்த ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இவர்களை தடை செய்வதற்கென்று பல சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அதில் ஒரு தடை என்னென்னா, இந்த சங்கீத புஸ்தகத்தையே தடை செய்யணும். இந்த சங்கீத புஸ்தகத்தை பார்த்து அவங்களுக்கு அவ்வளோ பயம். ஏன்னா அதை பயன்படுத்தி அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. அதை பார்த்து பயந்து போய் அந்த சங்கீத புஸ்தகத்தை தடை பண்ணணும். இதை பாடுறான், இதை ஜெபம் பண்ணுறான், என்ன அது வம்பா இருக்குன்னு அந்த சங்கீத புஸ்தகத்தை தடை பண்ணாங்க. ஆனால் தடை பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இவர்கள் இந்த சங்கீத புஸ்தகத்தை ஒழித்து வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, மலைகள்லேயும் குகைகள்லேயும் இப்படிப்பட்ட இடங்களில் தூரமாய் சென்று அங்கே இந்த சங்கீதங்களை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இந்த பாட்டை பயன்படுத்தி, அதனால தான் இந்த சங்கீதங்கள்லாம் ஜெபங்கள், கத்திரிடத்தில் பாடும்படியாக எழுதப்பட்ட ஜெபங்கள். அந்த காலத்திலேயே ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி எஜுகேஷ்னல் ஃபீல்டில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பாட்டு மூலமாக சொல்லித்தரணும்னு. நான் படித்த ஒரு அற்புதமான ஸ்கூலில் எல்லாத்துக்கும் பாட்டு தான். ஏபிசிடி ஆரம்பித்து நம்பர், கணக்கு எல்லாத்தையும் பாட்டாகவே சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மறக்கவே முடியாது. நீங்கள் வயசான பிறகு கூட மறக்க மாட்டீங்க. நிறைய மனப்பாடம் ஆகிடும். அப்படியே பெரிய பெரிய நீண்ட பகுதிகளெலாம் மனப்பாடம் பண்ணிடலாம். ஒரு 20 லைன் மனப்பாடம் பண்ணால் ஒன்றும் இல்லை, பாட்டாக எழுதி அதை பாட வச்சிட்டிங்கன்னா மறக்காது. எஜுகேஷனில் இன்றைக்கி அதை சொல்லித்தர்றாங்க. இப்படியெல்லாம் சொல்லித்தரலான்னு ஒரு மெத்தட் அது. அப்போ இவர் என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பாட்டாக பாடி பழக்கப்பட்டுட்டு எல்லாத்தையும் மனசுக்குள்ளே அவங்களுக்கு இருக்குது. வசனம் கையில் இல்லைனாலும் மனசுக்குள்ளே அது பதிஞ்சிருச்சு. இது அவர்களுக்கு மிகுந்த பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அதனால் அதை தடை செய்தும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அதில் ஒரு சங்கீதம் குறிப்பாக அவர்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாய் அவர்களை பலப்படுத்தக்கூடிய சங்கீதமாக இருந்தது. 74வது சங்கீதம். 1686ஆம் வருஷம் ஒரு ஈடிக்ட், ஒரு ஆர்டர் அங்கே போட்டாங்க பாருங்கள். அந்த ஆர்டரில் அவங்களுக்கு இருந்த பாதுகாப்பெல்லாம் அகற்றப்பட்டது. அந்த ஆர்டர் மூலமாக அதுக்கு முன்னால் இருந்த சட்டங்கள் இவர்களை பாதுகாத்தது. அந்த பாதுகாப்பையெல்லாம் இந்த சட்டத்தின் மூலமாக அகற்றிட்டாங்க. அகற்றின உடனே
பிரான்ஸ் தேசத்தில் ஒரு பகுதியில் இருந்த இந்த புராட்டஸ்டன்ட் மார்க்கத்தார் விரட்டி அடிக்கப்பட்டார்கள். வீடுகள் பிடுங்கப்பட்டது, நிலங்கள் பிடுங்கப்பட்டது, ஊரை விட்டே விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அவர்கள் அந்த ஊரை விட்டு ஓடி வந்து அந்த ஆல்ப்ஸ் மலைத்தொடரை தாண்டி வந்து பலரெல்லாம் வழியிலே செத்து போனாங்களாம். தாண்டி வந்து ஜெனீவா என்ற நகரத்துக்குள்ளே ஸ்விஸ் பார்டரில் இருக்குது, அது ஃப்ரான்ஸ் சுவிட்சர்லாந்து பார்டரில் இருக்குது, அந்த சிட்டிக்குள்ளேயே அந்த பார்டர் இருக்கும். அந்த நகரத்தில் வந்து அவர்கள் அது ஒரு சிட்டி ஆஃப் ரெஃப்யூஜ் மாதிரி, ஒரு பதுங்கிறதுக்கு ஒரு நல்ல இடம். அங்கே வந்து அவர்கள் சேர்ந்தார்கள். அங்கே வந்து சேரும்போது அவர்கள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு களைத்து அப்படியெல்லாம் வந்தாங்க. வந்தப்போ இந்த சங்கீதத்தின் முதல் 1-2 வசனங்களை பாடினார்களாம். பாடினப்போ அங்கே ஏற்கனவே ஓடி வந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, ப்ராட்டஸ்டன்ட் மக்கள். அவங்க இவங்களுக்கு முன்னாடி ஓடி வந்தவங்க, எல்லாத்தையும் பிடுங்கிறதுக்கு முன்னாடி ஓடி வந்தவங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு பெருங்கூட்டமே சேர்ந்து இந்த பாடலை பாடிச்சு. எந்த பாடல்னா 74ஆம் சங்கீதத்தில் முதல் 2 வசனங்கள். தேவனே, நீர் எங்களை என்றென்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் நாடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையும், நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும் என்று பாடினார்கள். 3 வருஷம் கழித்து 1689ஆம் ஆண்டில் ஒரு 700 பேர் அந்த தேசத்தில் ஜெனீவாலேருந்து திரும்பி தாங்கள் இழந்து போன வீட்டுக்கும் நிலத்துக்கும் திரும்பி வந்து ஒரு பாஸ்டருடைய தலைமையில் திரும்பி வந்து லிட்ரலாக அவங்க வந்து they fought their way back, வந்து போராட்டம் பண்ணி தங்களுடைய சொத்துக்களை மறுபடியும் அவர்கள் எடுத்து கொண்டார்களாம். அப்போ அவர் வந்தபோது இந்த பாட்டை மறுபடியும் ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடு இதை பாடினார்கள். 700 பேர் வந்து இப்படி போராடி திரும்பி வந்தவர்கள், தங்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் திரும்ப எடுத்துக்கொண்டவர்கள் வெற்றி கொண்டாட்டத்தை பாடும்போதும் இதே பாட்டை பாடினார்களாம், இந்த 2 வசனங்களை. ஆனால் இந்த பாட்டு அன்றைக்கு ஹியூகராட்ஸுக்கு நடந்த அந்த சம்பவத்தை பற்றியதல்ல. அவங்க அன்றைக்கு அந்த பாட்டை அவங்களுக்குன்னு எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நமக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த பாட்டு எந்த செட்டிங்லேருந்து வந்தது, எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எழுதப்பட்ட பாடல், அதை பார்க்க போனீங்கன்னா சாதாரணமாக மேலேயே எழுதியிருக்கோம் இல்லையா. மேலே எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் மஸ்கீல் என்னும் ஆசாப்பின் போதக சங்கீதம் அப்படின்னு எழுதியிருக்குது. வேறு எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதுன்னு எழுதலை. ஆனால் அது கான்டென்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய 23 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். பாபிலோனியர்கள் வந்து எருசலேம் நகரை பாழாக்கி தேவாலயத்தை எல்லாம் இடித்து போட்டு மதில்களை எல்லாம், பட்டணத்தின் மதில்களை எல்லாம் நாசமாக்கி பட்டணத்தையே சூறையாடி அநேகரை சிறைபிடித்து கொண்டு போனார்கள். ஒரு சம்பவத்தில் BC 586ஆம் ஆண்டு கொண்டு போனார்கள். இது ஒரு பெரிய சம்பவம். அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. அந்த சம்பவத்தின் நிமித்தமாக, அந்த சம்பவத்தின் பின்னணியிலே எழுதப்பட்ட ஒரு பாடல் என்பது திட்டவட்டமாக சொல்லுகிறார்கள் நிறைய பேர். இதை அந்த சம்பவத்தை தான் இது குறிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆனால் ஒரு குழப்பம், ஆசாப் எழுதின பாடுன்னு சொல்லியிருக்குது. அப்போ எப்படி பாபிலோனிய வந்து சிறையிருப்பின் போது அந்த சம்பவத்தின் நிமித்தமாக எழுதப்பட்ட பாடல்னு எப்படி சொல்லி? ஆசாப் யார்? நம்ம போன வாரம் வாசித்தோம், 4ஆகமத்திலேருந்து தான் காமிச்சேன் உங்களுக்கு. இது ஆசாப் வந்து தாவீதினால் ஏற்படுத்தப்பட்ட அந்த இசைக்குழுவில் இன்சார்ஜாக போடப்பட்டு டைரக்டராக, மியூசிக் டைரக்டராக வைக்கப்பட்ட ஒருவன் இல்லையா. தாவீது நியமித்த மியூசிக் டைரக்டர் அந்த ஆசாப் என்கிறவன். அப்படி இருக்கும்போது தாவீதின் காலத்தில் வாழ்ந்தவன் ஆசாப் என்கிறவன். இது நடந்தது அதுக்கு பின்னாடி ரொம்ப காலம் பொறுத்து. எது பாபிலோனிய சிறையிருப்புன்றது அதுக்கப்புறம் ரொம்ப காலம் பொறுத்து நடந்தது, தாவீதின் காலத்தில் நடக்கலை. அப்போ எப்படி இது ஆசாப்பின் சங்கீதமாக இருக்கணும்? அது அவன் ஆசாப் வந்து அவ்வளோ நாள் வாழ்ந்திருக்க முடியாது, 100கணக்கான வருஷங்கள் ஒன்றும் வாழ்ந்திருக்க முடியாது. இப்போ எப்படி ஆசாப்பின் சங்கீதம் சொல்லியிருக்குது? என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசாப் என்கிற பெயர் அதற்கு பிறகு ரொம்ப புகழ் பெற்று நிறைய சங்கீதங்கள்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா. தாவீதின் காலத்தில் பெயர் பெற்று நிறைய மியூசிஷியன்ஸு அந்த பெயரை சுமந்து கொண்டார்கள். பெரிய இசைக்குழுவே கூட அந்த அவனுடைய பேரில் இயங்கி வந்தது. நிறைய பேர் அவனுடைய பேரில் இயங்க ஆரம்பித்தார்கள், அவனுடைய பேரை எடுத்து கொண்டார்கள். அப்படி வந்தவரில் யாரோ ஒருத்தர் ஆசாப் என்கிற ஒரு ஆள்
ஒரிஜினல் ஆசாப்பு இல்லை, இவன் இன்னொரு ஆசாப்பு, இன்னொரு காலத்தில் வாழுகிறவன், பாபிலோனிய சிறையிருப்பின் காலத்தில் வாழுகிறவன். அவனும் பாடல் எழுதுகிறவனாக இருக்கிறான். அவனால் எழுதப்பட்ட பாடல் இது என்று சொல்லுகிறார். இந்த பாடல் எது குறித்தது? சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, இந்த பாடல் ஒரு பெரிய மாடல் ஜெபம் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாம் பின்பற்ற வேண்டிய மாடல். இன்றைக்கி அந்த மாடலை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இதை விளக்கி சொன்ன உடனே முதல் பகுதியில் இதை விளக்கி சொல்லிடுறேன். பிறகு 9 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறோம். 9 வாதங்கள், ஜெபத்தில் நாம் வைக்கக்கூடிய 9 வாதங்கள். அதுதான் இந்த சங்கீதம். அதனால் ஸ்பர்ஜன் என்ன சொல்கிறாரு, இங்கே அற்புதமான விதத்தில் இவன் வேண்டிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்குறோம். ஒரு மாடல் ப்ளீடிங் அப்படின்றார். கர்த்தரிடத்தில் வேண்டுகிறதுக்கு இதை மாதிரி ஒரு மாடலை நீங்கள் பார்க்கவே முடியாது. இதெல்லாம் கற்றுக்கணும் எல்லாருமே. இந்த மாதிரி ஜெபம் பண்ணுறதுக்கு கற்றுக்கொள்ள வேணும். எப்படி கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வது அப்படின்னு. வேண்டிக் கொள்வது என்னென்னா, ஒரு கோர்ட்டில் போய் ஒரு வக்கீல் வேண்டிக் கொள்ளும்போது சும்மா வந்து காலையிலேருந்து நான் சாப்பிட்லங்க ஒன்றுமே, ஏதாவது ஒரு கேஸில் எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஜட்ஜே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், அப்போ தான் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் அது கிடைக்கும், ஒரு ஃபீஸ் கிடைக்கும் அப்படின்னு எந்த வக்கீலும் வாதாட முடியாது இல்லையா? அதன் அடிப்படையிலலாம் ஜட்ஜி தீர்ப்பு சொல்ல, இவர் சாப்பிட்லன்னு இவருக்கு ஒரு தீர்ப்பை சொல்ல முடியும். அவருக்கு அப்படிலாம் கிடையாது. எப்படி வாதாடணும்? சட்ட புஸ்தகத்தை வச்சு இதில் இப்படி சொல்லியிருக்கிறது, அதில் அப்படி சொல்லியிருக்கிறது, இதன் அடிப்படையில் இதுதான் நியாயம் அப்படின்னு சொல்லி வாதாடி தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கணும். அதுக்கு தான் ஃபீஸ் தருவாங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி தான் ஜெபிக்கும் போதும் எதனால் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேணும், எதுக்கு எனக்கு பதில் வர வேணுங்கிறத பற்றி ஒரு ஆழமான நிச்சயம் நமக்குள்ளே இருக்க வேணும். அந்த வாதங்கள் ரொம்ப முக்கியம். அது நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஜெபம். அப்போ தான் ஜெபத்திலே நமக்கே நம்பிக்கை இருக்கும், நம்ம ஜெபம் பண்ணுறது கிடைக்கும் இருக்கிறது. எதுக்கு அவர் நமக்கு இதுக்கு பதில் சொல்லணும், இந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்கணும், அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். நீங்கள் ஒரு சூழ்நிலையிலையும் வித்தியாசமான காரியங்கள் எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கி 9 காரியங்களை கொடுக்க போகிறோம். அதுலேயே நிறைய காரியங்கள் வந்துடும், ரொம்ப ஜென்ரலாக இருக்க காரியங்கள்லாம் வந்துடும். அப்போ சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, இது வந்து மாடல் ப்ளீடிங், ரொம்ப அருமையான ஜெபம் இது. அதில் ரொம்ப தாழ்மையாக ஜெபம் பண்ணுறான். வாதம் பண்ணாலும் ரொம்ப தாழ்மை இருக்குது, அதே நேரத்தில் தைரியமும் இருக்குது, ஆர்வம், ரொம்ப ஒரு பேஷன் இருக்குது. ஜெபிக்கிறதுல ஒரு பெரிய ஆர்வத்தோடு ஜெபம் பண்ணுகிறான், ரொம்ப திறமையோடு ஜெபம் பண்ணுகிறான் அப்படிங்கிறார். தேவனுடைய உள்ளம் இப்படிப்பட்ட ஜெபத்தினால் அசைக்கப்படுகிறது. இப்படி ஒருத்தன் கேட்கும்போது பாருங்கள், பரலோகத்தில் தேவனுடைய வார்த்தையை போல் விலையேறப்பெற்றது ஒன்று கிடையாது. இந்த உலகத்தில் வெள்ளி பொண்ணு இதெல்லாம் ரொம்ப விலையேறப்பெற்றது இல்லையா? இதை தூக்கி பத்திரமா வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி 1/2 சவரன் 1 சவரன் வாங்கி சேர்த்து வச்சு இதை லாக்கரில் வச்சு இப்படிலாம் பாதுகாக்கிறோம். ஆனால் பரலோகம் போகும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஏன்னா அங்கே போனீங்கன்னா தார் போடுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் சீப்பஸ்ட்டு. இதுக்கு எந்த மதிப்புமே கிடையாது. இங்கே கழுத்தில் மாட்டிக்கிறோம், அதில் மாட்டிக்கிறோம், பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை. இங்கே அது பெரிய வேல்யூ. இங்கே நமக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கூட வாங்குகிறோம், பிறகு நல்லா விலை போகுது, நல்லது தான். ஆனால் அங்கே போனீங்கன்னா இதுக்கு மரியாதையே கிடையாது. இது வந்து தாராக யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? தார் மாதிரி ரோடு போடுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. வீதிகள்லாம் தங்க வீதியாக. அப்போ அங்கே எதுக்கு மரியாதை? பரலோகத்தில் எதுக்கு மரியாதை? கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் மரியாதை. அவர் தம்முடைய வார்த்தையை எல்லாவற்றை காட்டிலும் உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்தி இருக்கிறார் என்று 145ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். வாசிக்கிறீங்களா நீங்கள்? மற்ற எல்லாத்தையும் காட்டிலும் அவருடைய வார்த்தையை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். அப்போ பரலோகத்தில் மிக விலை உயர்ந்தது எது? கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் அங்கே ரொம்ப மதிக்கத்தக்கதாய் இருக்கிறது. அப்போ இந்த பரலோக தகப்பனத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்முடைய ஜெபமே தேவனே மதிக்கிற இந்த வார்த்தைகள், தேவ தூதர்கள் பரலோகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்ம ஜெபம் இருக்கணும். அது வார்த்தையின் அடிப்படையில் பண்ணால் தான் அந்த ஜெபம் அப்படி இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. இன்றைக்கி சில நேரம் நிறைய ஜனங்கள் டைவர்ட் ஆகிடுறாங்க பாருங்கள். கத்திட்ட வரும்போது சில நேரம் பிரச்சனையில் வர்றோம், அழுகிறோம், அது பரவாயில்ல. அழுகிறவங்க பிரச்சனைனாலும் அழுதாங்கன்னா எனக்கு அது புரியுது. ஆனால் சில நேரத்தில் எது எனக்கு புரியலன்னா, ஜெபம்னாலே அழுகிறது தான் அப்படின்னு. அது உண்மையாக ஊழ அழுவ சிலர்லாம் அழுகிற மாதிரி பண்ணுறாங்க. சும்மா அழுகிற மாதிரி கத்தருக்கு காட்டுறாங்க. உங்களுக்கு கத்தருக்கு தெரியாதே இவங்க அழுகலைன்னு. அழுகிற மோட்டில் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் ஒரு மீட்டிங் நடத்தினேன் நான், பாஸ்டர்ஸ் மீட்டிங்னு கேட்டால், இதே இடத்துல ஒரு பந்தலை போட்டு கட்டுறதெல்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி எல்லோரும் ஜெபம் பண்ணுவோன்னு எல்லாம் கவுந்துக்கிட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், திருப்பி உட்காருங்க,
அப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசு, 31 வயசு எனக்கு. எல்லாம் திரும்பி எழுந்திரிச்சு உட்காருங்கன்னு. என்னங்க ஜெபம் பண்ண நீங்கள் இப்போ உட்கார சொல்லிங்கன்னு பார்த்தாங்க. நான் எல்லாம் அழுவோம்னு நான் சொன்னேன். ஜெபம் பண்ணணுன்னு சொன்ன உடனே ஏன் அழுகுறீங்க அப்படின்னா, நம்ம ஊரில் அழுகிறதே கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஜெபத்தை கற்றுக் கொடுத்ததுக்கு பதிலாக, நல்லா கவனிச்சிங்க, ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்ததுக்கு பதிலாக நல்லா அழுவ கற்றுக் கொடுத்துட்டாங்க. நீங்கள் பாருங்கள், எந்நேரம் பார்த்தாலும் கண்ணீர் போதாது தான் பிரசவம். கண்ணீர் போதாது. இங்கேயே ஒருத்தர் வந்து நின்று பிரசவம் பண்ணார். அப்படி நான் குடங்குடமாக கண்ணீர் வடித்தேன் அப்படின்னு. அப்போ எத்தனை லிட்டர்னாவது சொல்லணும் இல்லை, எத்தனை லிட்டர் வடித்தா போதும்னு. கண்ணீர் போதாது, கண்ணீர் போதாது இப்படி சொல்லி சொல்லி நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஜெபம்னாலே கண்ணீர் விடணும். அழுதா கத்தனது அழுகையை பார்த்துட்டு செய்வார். கோர்ட்டில் வக்கீல் போய் அழுதா கிடச்சிருமா? அழுதா தூக்கிட்டு வெளியே போட்டுருவாங்க. ஒன்றும் கிடைக்காது அழுதா. அந்த ஆளுடைய லைசன்ஸே போடுங்கனாலும் போடுவான். சும்மா இங்கே வந்து ட்ராமாவை பண்ணிட்டுருக்கேன். சட்டம் தான் பேசுனாங்க. சட்டம் என்ன சொல்லுகிறது என்பதை பேசணும். புக்கில் என்ன இருக்குது அதன் அடிப்படையில் தான் பேசணும் பாருங்கள். அப்போ கர்த்தர் வார்த்தையை மதிக்கிறவர், அப்பேற்பட்ட வார்த்தையை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்போ அவருக்கு முன்னால் வரும்போது நாம் வந்து சும்மா அழுகையை பெருசுப்படுத்தக்கூடாது. உண்மையாக அழுகிறவங்க வந்து, அது எனக்கு புரியுது, பிரச்சனையில் வர்றாங்க, தங்களுடைய வேதனையினால் கண்ணீர் விடுறாங்க. அதை கர்த்தர் காண்கிறார், அவளை தேற்றுகிறார். அதெல்லாம் பரவாயில்ல, அது நல்லது. ஆனால் சும்மா ஜெபம்னாலே அழுகன்ற கான்செப்ட் போகணும் பாருங்கள் நம்ம மத்தியிலிருந்து. ஜெபம்னாலே அழுக கிடையாது. ஜெபம்னா கர்த்தருடைய வார்த்தையை வைத்து அப்படி சரியான ஒரு வாதத்தோடு நம்ம ஜெபிக்கணும். கர்த்தாவே, நீர் சொன்ன அந்த காரியங்களின் அடிப்படையில் நான் வர்றேன், நீர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிஞ்சு நான் வர்றேன், உங்களுடைய வார்த்தையின் அடிப்படையில் வர்றேன்னு சொல்லி தான் நாம் வர வேண்டும். சரி, அப்போ முதல் 2 வசனங்களை வாசித்து காமிச்சேன் நாங்கள். அந்த வசனம் வந்து இப்போ எப்படி ப்ளீட் பண்ணுகிறான்னு பாருங்கள். சொல்கிறான், தேவனே, நீர் எங்களை ஏன் நன்றிருக்கும் தள்ளி விடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? அந்த பாபிலோனிய சிறையிருப்பில் அவங்க போனது வந்து இவங்களுடைய பாவம், இவங்களுடைய கீழ்ப்படியாமை, அதுக்கு கிடைச்ச தண்டனை தான். உண்மையாகவே தண்டனை, அது பனிஷ்மெண்ட்டு தான் சொல்லணும். அப்படி தான் கர்த்தர் கொண்டு போகிறார். ஆனால் அந்த தண்டனையை கூட அவர் நன்மைக்காக திருப்புகிறார். அதை நான் உங்களுக்கு போதிச்சு, ஆபக்கூக்கில் போதிச்சப்போ சொன்னேன். இவங்க போனதன் நிமித்தம் உலகமெங்கும் பரவி அதன் மூலமாக ஜெப ஆலயங்கள் உருவானது. பிற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுவிசேஷம் ரெடியானோன்னு, சிலுவைக்கு பிறகு சுவிசேஷத்தை உலகமெங்கும் பிரசங்கம் பண்ணினார். எங்கே போனாங்க? இந்த மாதிரி தேவாலயங்களுக்கு தான் போனாங்க, ஜெபாலயங்களுக்கு தான் போனாங்க. அப்போஸ்தலன் பவுல் எல்லாருமே, பேதுரு போன்றவங்களாம் ஜெபாலயத்துக்கு தான் போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அங்கங்கே யூதர்கள் இருக்கிறாங்க. இந்த யூதர்கள் மூலமாக இந்த இஸ்ரவேலின் தேவனை வணங்குகிற புறஜாதியாரும் அங்கே வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் புறஜாதியார் சிலர்லாம் இஸ்ரவேல் தேவன் மேலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்களாகிட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு, இவங்களுடைய 10 கற்பனை இதெல்லாம், அந்த போதனைகள்லாம் அருமையாக இருக்குன்னு பார்த்து இது மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இதை ஃபாலோ பண்ணலாமான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் சிலர் சீக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, கர்த்தரை தேடுகிறவங்க, அவங்க வந்துட்டாங்க. அவங்க தான் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வேதம் சொல்லுது. நம்ம அதையே படிக்கிறோம். அப்படியே அவங்க போனப்போ புறஜாதியாரெலாம் எங்கே சும்மா ரோட்லேருந்து வரல, அவங்க வந்து அந்த தேவாலயத்துக்கு ஏற்கனவே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. யூதருடைய போதனை ரொம்ப பிடிக்குது. அதிலிருந்து அப்படியே பில்டப் பண்ணி சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள கவர்ந்து இழுக்கிறார் அப்போஸ்தலன் பவுல். அவர்கள் அங்கே இழுக்கப்பட்டு சுவிசேஷத்தை நம்புகிறாங்க. அப்படி தான் சுவிசேஷம் உலகம் முழுக்க பரவினது என்று பார்க்குறோம். அப்போ அது ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி. அதனால தான் இப்படி ஜெபம் பண்ணுறாங்க. ஏன் எங்களை தள்ளி விடுகிறீர்? மேய்ச்சல் நாடுகள் மீது கோபம் ஏன் போகிறது? நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையும், நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும், நீர் வாசமாக இருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். நல்லா கவனிங்க, எப்படி ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தாவே, ஆடுகள் மேல் உமது கோபம் ஏன் புதைகிறது? அப்போ முதல் வாதம் என்னன்னா, நம்ம முதல்ல கதையை சொல்லிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுவோன்னு சொன்னேன். நடுவிலே பண்ணிட்டு போகலாம். இது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவோம். முதல் வாதம் என்ன? 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மேய்ச்சலின் ஆடுகள் அப்படின்னு சொல்கிறான் சங்கீதக்காரன். யாரை சொல்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை மேய்ச்சலின் ஆடுகள், உமது மேய்ச்சலின் ஆடுகள். அப்போ ஆடுகள் வந்து ரொம்ப பயந்த சுவாபம். சாப்பிட்றதுக்கு நல்ல புல்வெளியில் கொண்டு போய் விட்டிங்கன்னா சாப்பிட வேண்டியதானே, சாப்பிட்றதுக்கு போல வெளியே பார்த்துட்ருக்குமா. ஏன்னா ஏதாவது சிங்கம், புலி, கரடி ஏதாவது வந்து நம்மளை கவிட்டு போகிறதுக்கு எங்கேயாவது வந்துட போகுதுன்னு பயம்.
பார்த்துட்ருக்கோம். அதில் முக்கியமாக பார்க்குறது என்னன்னா, வெறும் வேறு காட்டு மிருகங்கள் வந்துடக்கூடாதுன்னு மட்டும் இல்லை, மெய்ப்பன் எங்கே இருக்கிறான்னு பார்த்துக்கோ. மெய்ப்பன் கண்ணுக்கு முன்னால் நின்னானாலே இதுக்கு ஒரு தைரியம் வந்துடுமா. ஏன்னா அவன் பார்த்துக்குவான். ஏன்னா மெய்ப்பர்கள் ரொம்ப திறமசாலிகள். அவங்க இந்த கவனம்லாம் வச்சுக்கிட்டு அடித்தான்னா தப்பாக அது குறி. எப்பேற்பட்ட காட்டு மிருகமாக இருந்தாலும் அடித்து வரட்டக்கூடிய திறமை உள்ளவர்கள். இப்போ தாவீது சொல்கிறான் பாருங்க, ஒரு தடவை ஒரு கரடியை என் கையாலேயே கொண்டேன், சிங்கத்தையே கையால் கொண்டேன்றான், வெறும் கையில் கொண்டு இருக்கிறான். அப்பேற்பட்ட சில திறமைகள்லாம் இருக்குது. கோலியாத்தை ஒரே கல்லில் அடித்து காலி பண்ணான். அப்போ மிருகம்லாம் மாட்டிச்சுன்னா என்ன பண்ணுவான் பாருங்க, அப்பேற்பட்ட ஆள் அவன். அப்போ மெய்ப்பொருளை பார்த்த உடனே அந்த ஆட்டுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடுது. அவர் பார்த்துக்கிறாரு. அப்பப்போ பார்த்துக்குமா, தின்னுமா அப்படின்னு வந்து பார்க்குமா இருக்கிறாரா இன்னொன்று. அப்போ தான் சாப்பிடுமா. பயம் அந்த அளவுக்கு. ஏன்னா அதுங்க வந்து ஒரு ஹெல்ப்லெஸ் க்ரீச்சர்ஸ். அது வந்து ஒரு உதவியற்ற ஒரு படைப்பு மாதிரி, ரொம்ப பலவீனமான ஒரு படைப்பு. உதவி தேவை, மெய்ப்பன் ஒருவன் தேவை. மக்களும் அப்படி தான். அதான் வேதம் சொல்லுது, யூ கேன் டூ நத்திங் பை யுவர் செல்ஃப், பட் த்ரூ ஹிம் யூ கேன் டூ ஆல் திங்ஸ். எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கிறீங்க? சில நேரத்தில் நாம் நினச்சிக்கிறோம் தப்பா, என்னால் எல்லாம் முடியும். அப்படி பைபிளில் சொல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. நிறைய நேரத்தில் நம்முடைய உண்மை இதை பார்த்துட்டோம். நம்மளால் ஒன்றும் முடியாது, கடவுள் நம்மளுக்கு உதவி செய்யலைன்னா போச்சு அப்படிங்கிற ஒரு இதை நம்ம பார்த்துருக்குறோம். நம்மளுக்கு என்ன படிச்சிருந்தாலும், எவ்வளவு நமக்கு பணம் இருந்தாலும், எவ்வளவு அதிகாரம் இருந்தாலும், என்ன இருந்தாலும் இந்த உலகத்தில் சில காரியங்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்யலைன்னா நம்ம அதில் வகையாக சிக்கி அழிஞ்சு போயிடுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறதுனால தான் இந்நாள் வரைக்கும் ஓடுது வண்டி, இல்லையா? அதெல்லாம் உணர்ந்துருக்குறோம் நம்ம. அப்போ மேய்ச்சல் நாடுகள். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் ஏன் இந்த ஜபத்துக்கு பதில் அளிக்கணும்னா, நாங்கள்லாம் ஆடு மாதிரி உண்மை நம்பிக்கிட்டு இருக்கிறோம், எங்களால் ஒன்றும் முடியாது, நீர் எங்கள் மெய்ப்பன், நாங்கள் ஆடுங்க, நாங்கள் வந்து வெறும் ஆடுகள், எங்களால் ஒன்றும் முடியாது, எங்களை காப்பாற்றிக்க முடியாது, நீர் தான் எங்களை காப்பாற்றணும். இப்போ வந்து பாபிலோனியர் வந்து அடித்து நாசமாக்கி தேவாலயத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமாக்கி, பட்டணத்து மதிலெலாம் இடித்து போட்டு, எங்கள் நிலங்கள் எங்கள் வீடுகளெல்லாம் பாழாக்கி ஒன்றும் இல்லாமாக்கி சிறையிருப்பில் கொண்டு போயிட்டாங்களே. நாங்கள் ஆடுகள், உதவியற்று இருக்கிறோம், எங்களுக்கு நீர் உதவி செய்யுன்றார். அப்போ கத்திரத்தில் வரும்போது என்ன மாதிரி ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறான் பாருங்கள். பீட் பண்ணவே முடியாது இந்த ஆர்கியூமெண்ட்டு. சொல்கிறான், கர்த்தாவே நீர் இல்லாமல் நான் ஒன்றும் செய்யவே முடியாது, உம்மால் இல்லாமல் நான் ஒன்றும் செய்யவே முடியாது, ஆகவே நான் உம்மிடத்தில் வருகிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க நம்ம அப்படி ஜெபம் பண்ணலான்னு? கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி அப்படி ஜெபம் பண்ணுவோம். கற்றுக்குங்க, இதை நோட் பண்ணிங்க. 9 வாதங்களை சொல்கிறேன், நோட் பண்ணிங்க, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல இதை ஜெபம் பண்ணணும், கர்த்தாவே நான் ஒன்றும் செய்ய முடியாது, உம்மாலே எல்லாம் கூடும், உம்முடைய பலத்தினாலே நான் எல்லாத்தையும் செய்ய முடியும், நீர் உம்முடைய பலத்தை எனக்கு தாரும், என்னால் ஒன்றும் முடியாது, நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்கிற ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். எல்லாம் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள் நாங்கள், கர்த்தாவே உண்மை நம்பி இருக்கிற ஜனம், கர்த்தாவே எத்தனையோ விதத்தில் பார்த்தா நாங்கள் நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் முடியாது, உம்முடைய பலன், உம்முடைய ஞானம், உம்முடைய விவேகம், உம்முடைய அறிவு, உம்முடைய ஆற்றல் தான் எங்களை வாழ வைக்கிறது. எங்களால் ஒன்றும் முடியாது என்பதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தாவே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே, நீரே எங்களுடைய பலன் என்பதை இந்த மாலை வேளையில் அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே நீரே எங்கள் பலன், நீரே எங்களுக்கு எல்லாமாய் ஞானமாய் இருக்கிறீர், எங்களுடைய அறிவாய் இருக்கிறீர், நீரே எங்களுடைய எல்லா ஆற்றலுமாய் இருக்கிறீர். கர்த்தாவே ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஓ உம்முடைய பலன் கர்த்தாவே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது, உம்முடைய பலனினால் நாங்கள் மேற்கொள்வோம். ஓ உம்முடைய பலன் எங்களை மதில்களை தாண்ட வைக்கிறது, உம்முடைய பலன் எங்களை வெற்றி சிறக்க வைக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய பலன் இல்லாவிட்டால் வெறும் ஆடுகளைப் போல நாதியற்றவர்களாகிறோம். உம்முடைய பலன் இருக்கும்போது பெரிய வீரர்களாக நாங்கள் மாறுகிறோம், வெல்லுகிறவர்களாக மாறுகிறோம். ஓ ஆகவே இன்றைக்கு உம்முடைய ஆடுகளைப் போல நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள் நாங்கள், உம்மை நம்பி இருக்கிறோம், உம்மை சார்ந்திருக்கிறோம். உம்முடைய பலனை எங்களுடைய பலனாக்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய பலன் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் அது போதுமானதாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 2ஆம் வசனம்,
நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். அது முக்கியமான காரியம் ஒன்று, நீர் சம்பாதித்த உம்முடைய சபை. பழைய ஏற்பாட்டிலே வருது பாருங்க. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடித்தவர் இல்லையா. அவர் அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை அவர் ஸ்தாபித்த சபை. அதுலேருந்து விடை பெற்று செல்லும்போது அவர் அடுத்தது போய் சாக போகிறார். அவர் தெரியும், அவருக்கு இன்னும் திரும்பி வரமாட்டோன்னு. அவர் ஃபேர்வெல் சொல்லிட்டு போகிறதுக்கு வர்றாரு. கூப்பிட்றாரு, மூப்பர்களெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு, சபையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், ஆத்துமாக்களை நல்லா போஷியுங்க, கண்காணியுங்கள், நல்லா நடத்துங்க. பெரிய சபைன்றாங்க, அது நல்லா நடத்துங்க. இது தேவன் தம்முடைய சொந்த இரத்தத்தால் சம்பாதித்த சபைன்றார். சொந்த இரத்தத்தால் சம்பாதித்த சபை. எங்கேருந்து வந்தது அது பாருங்கள். சில வார்த்தைகள்லாம் நம்ம நினச்சவர் ஏதோ அவர் பேசுகிறார் போல இருக்குது. இல்லை, எல்லாம் பைபிளில் இருக்கிறது தான். அவருடைய இரத்தத்தால் சம்பாதித்த சபை. யார்? இஸ்ரவேல் ஜனம். பஸ்கா ஆட்டுக்குட்டியை அன்றைக்கு அடித்து அந்த ரத்தத்தை சிந்தி நிலைக்கால்களையும் சட்டத்திலையும் பூசி அதன் பின்னால் உட்கார்ந்து சங்கார தூதன் எல்லா வீடுகள்லேயும் மூத்த பிள்ளைகள்லாம் மறிக்குது, ஆடு மாடுகள் கூட மறிக்குது. இவங்க ரத்தத்துக்கு பின்னால் உட்கார்ந்து அந்த ரத்தத்தினால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். இந்த ரத்தம் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. சங்கார தூதன் கடந்து போகிறான் அந்த ரத்தத்தை பார்த்து. அப்படி தான் அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு. எப்படி அவர்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனமாக உருவானார்கள்? அதுக்கு முன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள்னு இல்லை. அன்றைக்கி வெளியே வந்தாங்க, வெளியே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்னு உருவானாங்க. அதுக்கு பிறகு தான் அவங்க யார், எப்படி உருவானாங்க? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால. அதெல்லாம் இயேசு என்ன செய்து சபையை உருவாக்குறார்ன்ற ஒரு காட்சி. இயேசு தம்முடைய ரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்து சபையை சம்பாதித்திருக்கிறார். ஒரு பெரிய விலை கிரயத்தை கொடுத்து சம்பாதித்திருக்கிறார் பாருங்கள் அந்த சபை. அதில் என்னன்னா, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், நாம் அவருடைய ப்ராப்பர்ட்டி. நான் படிக்கிற காலத்தில் ஒருத்தர் டிவியில் ஜெபம் பண்ணுறதை கேட்டேன். அந்த காலத்தில் நான் படிக்கிற இடத்துல டிவியெல்லாம் இங்கே கிடையாது பாருங்கள். அங்கே நான் இப்போ கேட்க ஆச்சரியமாக இருக்கும். அந்த பிரசங்கியார் பெரிய இவாஞ்சலிஸ்ட் பாருங்கள், அவர் ஜெபம் பண்ணுறாரு. டெவில், ஐ கமாண்ட் யூ டு டேக் யுவர் ஹேண்ட்ஸ் ஆஃப் ஆஃப் ஹிம், ஹீ இஸ் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றாரு. நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணி கேட்டதே இல்லை. நம்ம ஊரில் தான் வெறும் அழுக தானே சொன்னாங்க, கண்ணீர் போதாதுன்ட்டாங்க. இவர் என்னடான்னா அங்கே நின்றுட்டு இந்த ஆள் மேலேருந்து உன்னுடைய கையை எடு, இவர் கர்த்தருக்கு சொந்தமானவர், கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி, இவர் கர்த்தருடைய சொத்து, இவர் கர்த்தருக்கு சொந்தமானவர்னு சொல்கிறாரு. நான் நினச்சேன், என்ன ஜெபம் எங்கே கற்றுக்குறாங்க இதெல்லாம் தெரியலையே. இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி நான் ஜெபம் பண்ணதே கிடையாது அந்த காலத்தில், எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம்தான் படிக்கும்போது, பைபிளை படிக்கும்போது விளங்குது. பைபிள் அப்படியே இருக்குது, கர்த்தர் சம்பாதித்த சபை. அப்போ நீங்களும் நானும் நம்ம எப்படி பார்க்கணும்? அவருடைய சொத்து, நம்ம இரத்தத்தால் மீட்கப்பட்டவர், விலை கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். நாம் கூட சொல்லணும், பிசாசே உன் கையை எடு, நான் அவருக்கு சொந்தமானவன், நான் கர்த்தருக்கு சொந்தமானவன், கர்த்தருடைய ப்ராப்பர்ட்டி இது. விலை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறாரு, என் சரீரத்தை கூட வாங்கியிருக்கிறாரு, விலை கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கு. தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து என்னை மீட்டிருக்கிறாரு. நான் கர்த்தருக்கு சொந்தமானவன். அதனால தான் சொல்கிறாரு, தேவனுடைய அன்பிலிருந்து நம்ம எதுவுமே பிரிக்கவே முடியாது. மரணம் கூட நம்ம பிரிக்க முடியாது. மரித்த நேரம் அங்கே போகிறோம். அவர்கிட்ட எதுவும் நம்மளை பிரித்து போட முடியாது, எடுத்து போட முடியாது. ஏன்னா அவருக்கு சொந்தமானவர்களாக ஆயிட்டோம். இங்கே மூச்சை விட்டு கண்ணை மூடுற நேரம் அடுத்த செகண்ட் அங்கே இருக்கிறோம். தேகத்தை விட்டு பிரியும்போது நேராக கர்த்தர் இடத்துல பிரசன்னமாகிறோம் நம்ம. அந்த மாதிரி அவருக்கு சொந்தமானவர்கள். எத்தனை பேர் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள்? நீங்கள் என்ன சொல்கிறான்? கர்த்தாவே இந்த ஜெபத்துக்கு கண்டிப்பாக பதில் சொல்லணும். நீ சிறையிருப்பில் கொண்டு போயிட்டாங்க எங்கள் ஆளுங்களை, தேவாலயத்தெல்லாம் இடித்து போட்டானுங்க, வீடெல்லாம் நாசமாக்கிட்டானுங்க, எல்லாத்தையும் அழித்து போட்டானுங்க. ஆனால் நாங்கள் நீர் சம்பாதித்த சபை, அதை மறந்துடாதேயும். என்ன ஆர்கியூமெண்ட் வைக்கிறான் பாருங்கள். நீர் சம்பாதித்த, நீர் செத்து சம்பாதித்த சபை, நாங்கள் உயிரை கொடுத்து மீட்டு கொண்ட சபை. அப்போ எங்களை நீர் காக்க வேண்டாமா, எங்களுக்கு உதவ வேண்டாமா அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. எத்தனை பேர் சொல்கிறோம் அப்படி ஜெபம் பண்ணலான்னு? நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீ ஜீவனை கொடுத்து உம்முடைய ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில் எங்களை மீட்கும்படியாக உம்முடைய ரத்தத்தை சிந்தி நீர் சம்பாதித்திருக்கிறீர். உடைய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபை நாங்கள்.
உம்முடைய மக்கள் நாங்கள், உமக்கு சொந்தமானவர்கள் நாங்கள். ஓ உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு சொந்தமானவர்கள் நாங்கள், உம்மை துதிக்கிறோம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உம்மால் வாங்கப்பட்டவர்கள், விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவர்கள். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு சொந்தமானவர்கள். ஆகவே எங்களை நீர் மீட்டிருக்கிறீர். நாங்கள் மீட்கப்பட்ட உம்முடைய சொத்து, உமக்கு சொந்தமானவர்கள். ஓ எவரும் எங்களை சொந்தம் பாராட்ட முடியாது. எவரும் உம்முடைய கையிலிருந்து எங்களை பறித்து போட முடியாது. எவரும் எங்களை எடுத்து நாசமாக்க முடியாது, அழிக்க முடியாது, கெடுக்க முடியாது. எவரும் எங்களுக்கு விரோதமாக எழும்பி எங்களை ஒன்று செய்ய முடியாது. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், உம்முடைய சொத்து. நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பையும் சமாதானத்தையும் நாங்கள் அதனால் கோருகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு உரிமை உண்டு. உம்முடைய சொத்து நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள். உமக்கு சொந்தமானதெல்லாம் எங்களுக்கும் சொந்தம். ஓ உமக்கு ஸ்தோத்திரம். உயிரையே கொடுத்து எங்களை மீட்டிருக்கிறீர். மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி ஆண்டவரே? உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தது 3-8 வசனங்கள். இந்த 3-8 வசனங்கள் எதை குறித்தது அப்படின்னு பார்ப்போம். 3-8 வாசிக்கிறேன். நெடுங்காலமாய் பாழாய் கிடக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்துரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். இப்போ கடவுளை கூட்டிகிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கு ஒரு டூரு. இந்த தேவாலயத்தை கொஞ்சம் பாரு ஆண்டவரே, என்னென்ன பண்ணியிருக்கானுங்க, என்றோ அட்டகாசம் பண்ணி நம்முடைய தேவாலயத்தை எப்படி அவமதிச்சு அப்படியெல்லாம் பண்ணிட்டானுங்க அவனுங்க, கொஞ்சம் பாருன்னு சுற்றி காட்டுற மாதிரி வசனம். அது ரொம்ப சித்தரிக்கிறது. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள். உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடரிகளை ஓங்கி சோலையில் மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திர வேலைகள் முழுவதையும் வாட்சிகளாலும் சம்மட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அவர்களை ஏகமாய் நீர்த்துளி ஆக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களெல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள். என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க? கர்த்தாவே, நீர் ஏன் ஜெபத்துக்கு பதில் அளிக்கணும்னா, வெறும் ஜனங்க இங்கே பாடுபடல, உம்மை ஆராதிப்பதற்கென்று, உமக்கு பலிகளை செலுத்துவதற்கென்று, இங்கே உம்மோடு சந்திப்பதற்கென்று ஒரு இடம் எங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. அதுதான் தேவாலயம். கொண்டாந்து பலியிடுறாங்க, கர்த்தருக்கு முன்னால் வர்றாங்க. தங்கள் பாவங்களையெல்லாம் அங்கே தான் இந்த பலியின் மூலமாக சரி பண்ணுறாங்க. பாவ நிவாரணம் அங்கே தான் நடக்குது. பாவ நிவாரண பலிகளை செலுத்துகிறார்கள். காலை பலி மாலை பலின்னு செலுத்துகிறாங்க. கர்த்தரை அங்கே தான் ஆராதிக்கிறாங்க. கர்த்தரோடு சந்திக்கிற இடம். இட்ஸ் அ மீட்டிங் பிளேஸ் வேர் காட் அண்ட் மேன் மீட்ஸ். அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்த ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டானுங்க. நம்ம சந்திக்க முடியாத பண்ணிட்டாங்க. பலிகளை செலுத்த முடியாமல் பண்ணிட்டாங்க. அங்கே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாமல் பண்ணிட்டாங்க. ஆராதிக்க முடியாமல் பண்ணிட்டாங்க. நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று ஜெபிக்கிறார்கள். என்ன மாதிரி ஒரு ஜெபம் பாருங்கள். அது பைபிள் எவ்வளோ அப் டு டேட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு எப்படி வேதம் பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. பைபிளை திறந்தாலே அப் டு டேட்டாக பிரசங்கம் பண்ணலாம். இன்றைக்கி வேண்டியது. அன்னைக்கு நடந்தது. தேவாலயத்தை பாழாக்குனாங்க, ஆராதிக்க முடியாமல் பண்ணிட்டாங்க, பலியிட முடியாமல் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ இடங்களில் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறது. தேவனை ஆராதிக்கிறதுக்குன்னு கூடி வர்ற இடங்களில் கூடி வர முடியாமல் பண்ணி அதை இடித்து போடுறது, அதை கெடுத்து போடுறது, அதை நாசமாக்குகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் நடக்கிறது. அப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நம்ம பலியிடுறதில்லை, இதெல்லாம் பண்ணுறதில்லை. ஏன்னா அந்த பலியெல்லாம் ஒருத்தரை குறித்து பேசுகிறது, ஆண்டவராக இயேசுவை குறித்து. அவர் வந்துட்டார், அதனால தான் இப்போ பலியிடுறதில்லை. மிருகத்தை கொண்டாந்து கொள்றதில்லை. அன்னைக்கு கொண்டாங்க, ரத்தத்தை சிந்தினாங்க. அது என்ன சொன்னிச்சு? உன்னுடைய பாவங்களையெல்லாம், உன்னுடைய பாவங்களுடைய தண்டனையை அது ஏற்றுக்கொண்டு பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லியிருக்கிறபடி மறிக்குது. இந்த ஆடு, இந்த மிருகம் உனக்காக மறிக்குது. அதான் பார்த்தாங்க அவங்க. அந்த போதனை அங்கே கொடுக்கப்பட்டது.
அப்புறம் எரிக்கிறாங்க, அதை எரித்து சாம்பலாக்குறாங்க தகன பலியிட்டு. அது என்னத்தை காமிக்கு? தேவ கோபம் உன் மேலே விழுக இருந்த கோபம் இப்போ அந்த ஆட்டின் மேலே விழுந்தது. உனக்காக அது சாகுது, எரிந்து சாம்பலாகுது, தேவ கோபாக்கின அதன் மேலே விழுது. இதெல்லாம் போதிக்கிறதுக்கு அந்த இடம் பயன்பட்டது. அங்கே நடக்கிற எல்லாமே கிறிஸ்துவை குறித்து. அதனால தான் அந்த சீனாய் மலை மேலே 10 கற்பனை கொடுத்த போது கூடவே ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி காட்டுறதுன்னு டைமென்ஷன், என்ன நீளம் அகலம், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், க்ளீனாக படம் வரைஞ்சி கொடுத்தாரு கர்த்தர். ஆர்கிடெக்ட் மாதிரி அவ்வளோ கரெக்டாக கொடுத்துருக்கிறார். அது அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி காட்டுறது? ஏன்னா அதில் ஒன்றும் இயேசுவை பிரதிபலிக்கிறது. அந்த அர்த்தமெல்லாம் இயேசு. அதில் யூஸ் பண்ண மெட்டீரியல் கூட அர்த்தம் கூட இயேசு அவருடைய மீட்பின் கிரியை அதை குறித்ததாக இருக்குது. அதனால தான் அவ்வளோ டீட்டெயில். ஆனால் இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு ஆசரிப்பு கூடாரமும் கிடையாது, தேவாலயமும் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நடந்து முடிஞ்சு, அதெல்லாம் இயேசு. அந்த ஆசரிப்பு கூடாரமே இயேசு தான். மீட்டிங் பிளேஸ் எங்கே? இன்றைக்கி இயேசுவின் மூலமாய் பிதாவினிடத்தில் வந்து நம்ம செய்கிறோம். அந்த மீட்டிங் பிளேஸுங்க ஒரு கட்டடம் இல்லை, மீட்டிங் பிளேஸ் அவர் இல்லையா, வந்து சேர்ந்துட்டோம். அப்படி கதை மாறிடுச்சு. இப்போ பலியும் செலுத்துறதில்லை, ரத்தம் சேர்ந்துறதில்லை, இதெல்லாம் பண்ணுறதில்லை. ஆனால் என்ன பண்ணுறோம்? ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஒன்றா வந்து கூடி வந்து ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தருடைய இந்த மீட்புக்காக அவரை துதித்து ஆராதித்து மற்றவர்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம். அதன் பிறகு பலியெல்லாம் செலுத்துறதில்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை. ஆனால் இந்த ரட்சிப்பினுடைய அர்த்தத்தை சொல்லி விளக்கி போதிக்கிறோம் இல்லையா? இப்போது அதை விட பிரமாதமான ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி பலிபீடங்கள் இல்லை, மிருகங்களை கொல்றது இல்லை, ரத்தம் சிந்துறது இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு புல்பிட் இருக்குது, பைபிள் இருக்குது, அதுக்கு முன்னால் பிரசங்கியார் ஒருத்தர் நிற்கிறாரு. ஆயிரக்கணக்கான ஜனங்க உட்காந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? அதெல்லாம் அன்றைக்கி சொன்னாங்களே, பலியிட்டாங்களே, அதனுடைய அர்த்தமெல்லாம் என்ன? அது இந்த ஒருவரில் இருக்கிறது, அவர் செய்த காரியங்களில் இருக்கிறதுன்னு அதை போதிக்கிறோம். அப்போ ஒரு சபையை இல்லாமாக்கும்போது, ஒரு சபையை தடை செய்யும் போதோ அல்லது அதை அழிக்கும் போதோ இதெல்லாம் கெடுது பாருங்கள். இதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுது. அதனால தான் ஜெபம் பண்ணுகிறான் அவன். உம்மை சந்திக்கிற இடம், உம்மை பற்றி விளக்கி போதிக்கிற இடம், அந்த இடத்த நாசம் பண்ணிட்டாங்களே ஆண்டவரே. அங்கே கூட முடியலையே, வர முடியலையே, தேவனுடைய ஜனங்களாகிய நாங்கள் வந்து அங்கே ஆராதிக்க முடியலையே அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். இன்றைக்கி பல்வேறு ஆட்கள் அது விதமான பிரச்சனையில் அகப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி பிரச்சனை இன்றைக்கி பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே அந்த ஜனங்களுக்கு உதவ வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை பலப்படுத்த வேண்டும், ஊக்குவிக்க வேண்டும். கர்த்தர் அவர்களுக்கு உதவும்படியாக நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மக்களை எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே தங்களுடைய வொர்ஷிப் பண்ணுற இடங்கள் அதில் இழந்து அதில் பல சிக்கல்கள் உண்டாகி அதில் கஷ்டப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அவர்களுக்கு நீர் துணையாக இருந்து வழிகாட்டுவீராக, அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக, காரியங்களை சாத்தியமாக்குவீராக. ஜனங்களுக்கு வசனத்தை பிரசங்கிக்க கூடி வந்து ஆராதிக்க கர்த்தாவே முழு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாயிருக்கட்டும். முழு விடுதலை உண்டாயிருக்கட்டும். தடைகள் நீங்கட்டும். பொல்லாதவர்களுடைய அந்த பிரச்சனைகள் நீங்கட்டும். கர்த்தாவே அதை எதிர்க்கிறவர்கள், பயக்கிறவர்கள், விரோதிக்கிறவர்கள், அதுக்கு எதிராக கிரியை செய்கிறவர்களுடைய எல்லா கிரியையும் கர்த்தாவே அகற்றப்படட்டும். கர்த்தாவே வழி உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலையோடு சுதந்திரத்தோடும் ஆராதிக்க துதிக்க கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தாவே அப்பேற்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அப்பேற்பட்ட பாடுகள் மத்தியில் கடந்து செல்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். மக்களுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட இடங்களில் வாழுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே படுகிற அந்த பாடுகள், கஷ்டங்கள் மத்தியில் உள்ளம் சோர்ந்து போகாமல் அவர்களை காத்துக்கொள்வீராக, பலப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அவர்களுக்கு நீரே போதுமானவராக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே நீர் போதுமானவர். அவர்களுக்கு போதுமானவராக இருக்கிறபடியாலும் ஸ்தோத்திரம். உள்ளத்தை தேற்றியறலும், பலப்படுத்தியறலும், பயத்தை நீக்கியறலும். கர்த்தாவே விடுதலை, சுதந்திரம் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். நாலாவது காரணம் என்ன சொல்கிறாரு? கர்த்தாவே நீர் கண்டிப்பாக ஜெபத்தை கேட்கணும், உதவி செய்யணும். ஏன்னா நீர் உதவி செய்யலைன்னா இவங்க உதவியற்றவர்களாகி விடுவார்கள்.
நம்பிக்கையற்றவர்கள் ஆகிடுவாங்க. நம்பிக்கையே உன் பேரில் தான் இருக்குது. நீர் உதவி செய்யலைன்னா அவங்களுக்கு வேறு நம்பிக்கையே கிடையாது, வேறு வழியே கிடையாது. எங்கே சொல்லியிருக்கு 9ஆம் வசனத்தில், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. தேவனே, எதுவரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானோ. அதாவது முக்கியமாக 9ஆம் வசனத்தை பாருங்கள். அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எது வரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. சிறையிருப்பில் போயிட்டோம், கஷ்டப்பட்டுருக்குறோம், தேவாலயத்தை இடிச்சிட்டாங்க, வீடுகளை நிலங்களை இழந்தோம், எங்கள் நாட்டையே இழந்தோம் அப்படிங்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். எது வரைக்கும் இருக்க போது ஆண்டவரே? எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணும், ஐடென்டிட்டியே இழந்துட்டோம், எல்லாம் போச்சு. அற்புதங்களை காணும். இங்கிலீஷில் எப்படி வருதுன்னா, there is no miracle. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, there are no miracles, there are no prophecies. அப்படின்னா பெரிய காரியங்கள், பெரிய அற்புதமான காரியங்கள் எதுவும் நடக்கலை. ப்ராஃபஸிஸ் தான் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. கடவுளுடைய காரியங்களை எடுத்து தீர்க்கதரிசிகள் அந்த காலத்தில் போதிச்சாங்க பாருங்கள். அந்த மாதிரி எடுத்து போதிக்கக்கூடிய ஆட்கள் ஊரே கலக்கிற அளவுக்கு, ஜனங்களை ஆண்டவர்கிட்ட திருப்புற அளவுக்கு, தவறான திசையில் போயிட்டுருக்கிறவர்களை கத்திரிடத்தில் திருப்பி கத்திரிக்காக வாழ வைக்கிற அளவுக்கு பிரசங்கம் பண்ணுகிற வல்லமையான பிரசங்கியார்கள் அங்கே இல்லை, யாருமே இல்லை. பெரிய அற்புதங்கள் எதுவும் நடக்கலை. நடக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது, சிறை இருப்பு, பாழாக்குதல் அப்படின்னு இருக்குது. இப்போ ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தாவே நீர் உதவி செய்யணும், இல்லைனா நீர் உதவலைன்னா இந்த சிச்சுவேஷன் மாறாது. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாக இருக்கிறது. எத்தனையோ தேசங்கள் நல்ல கிறிஸ்தவ தேசங்களாக இருந்த கிறிஸ்தவம் அங்கேருந்து தான் பரவச்சு பல இடங்களுக்கு. அப்பேற்பட்ட தேசங்களில் கூட கிறிஸ்துவுக்கு எதிராக திரும்பி கம்ப்ளீட்டாக அங்கே எதுவும் நடக்கிறது இல்லை. கிறிஸ்தவ சபைகள்லாம் மூடப்படுது. சபைகளை குடிக்கிற இடமாக மாற்றி, டான்ஸ் ஆடுற இடமாக மாற்றி யாரோ விலைக்கு வாங்கி, அன்றைக்கி யூடியூப்பில் ஒன்று பார்த்தேன், ஸ்டெயின் கிளாஸ் விண்டோலாம் இருக்குது, பெரிய அந்த காலத்து சபை எவனோ விலைக்கு வாங்கி அந்த டிஜே டான்ஸ் ஆடுறதுக்கு அந்த ரெக்கார்டெலாம் போடுறான் பாருங்கள், போட்டுக்கிட்டு இது பண்ணுறான் பாருங்கள். அவன் வந்து அவனுக்கு இங்கே சீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க மேடையில், இங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க. இந்த பக்கம் ஸ்டேஜில் ஒரு பக்கம் ரெண்டு பக்கமும் பாரு அது போயிட்டுருக்குது, குடிக்க ஊற்றி கொடுத்துட்ருக்கான், டான்ஸ் ஆடுறாங்க. சர்ச்சையே மாற்றிட்டாங்க, சேர் வேறெல்லாம் தூக்கிட்டு அது ஓரமாக போட்டு இங்கே நடுவில் டான்ஸ் ஆலாம் மாற்றி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. சர்ச்செல்லாம் சீப்பாக விலைக்கு போகுது. எங்கிட்டே ஒருத்தர் சொன்னார், இங்கே சர்ச் ஆரம்பிக்கணும் ரொம்ப ஈஸிங்க, கட்டடம்லாம் ரெடியாக இருக்குது, எத்தனை பேர் மூட்டு போயிட்டாங்க, நீங்கள் ஒன்றும் இல்லை வந்து அந்த டினாமினேஷன்லேயே சேர்ந்து பாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இந்த இடத்த நீங்கள் எடுத்து நடத்துகிறேன்னா கொடுத்துருவாங்க, யாராவது எடுத்து நடத்துனா கொடுக்குறேன்றாங்க. நடத்துறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா பிரசங்கத்தை இழந்துட்டாங்க, என்ன பிரசங்கம் பண்ணணுன்னு தெரியல. அவன் படிச்சிருக்கான், டிகிரிலாம் வாங்கியிருக்கான், என்ன பிரசங்கம் பண்ணணுன்னு தெரியல, பிரசங்கம் பண்ணால் ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது, லைஃப்லெஸ் ஆகிடுச்சு, ஒரு பெரிய அற்புதங்கள் எதுவும் இல்லை. சரி, ஜனங்க வந்து சும்மா வர மாட்டாங்க பாருங்க, வந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான மாற்றம் ஏற்படணும். சில அற்புதமான காரியங்கள், தேவன் உயிரோடு இருக்கிறாரு, நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் கிரியை செய்கிறாருன்றதை தெரிவிக்கிறதுக்கு சில காரியங்கள் நடைபெற வேண்டும். அது நடைபெறலைன்னா வரவே மாட்டாங்க ஜனங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், அற்புதமான காரியங்கள் அவர்களுக்கு நடந்தால் தான் கர்த்தர் அங்கே இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது, இங்கே போனால் நான் எனக்கு பயனாக இருக்கும்னு மக்களுக்கு தெரியும். அது இல்லை, வல்லமை இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பிரசங்கங்கள் இல்லை, ஒன்றும் இல்லை, போயிடுச்சு. எல்லாம் செத்த நாடுகள் ஆயிடுச்சு, அப்படியே ஒன்றுமே இல்லை, சுவிசேஷத்தினுடைய வல்லமையே போயிடுச்சு. அப்படி இருக்குது. நம்ம ஜெபம் பண்ணுவோம் எல்லாரும், இப்படிப்பட்ட இடங்களுக்காக, தேசங்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்ம இங்கே ஒரு மூலையில் இருக்கிறோம், இது ஒரு பொல்லாத ஒரு காலமாக இருக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே இந்த இடங்களில் ஒரு உயிர்ப்பிக்குதல் உண்டாகட்டும், தட்டி எழுப்பட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படிய வல்லமை விளங்கச் செய்வீராக. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி வார்த்தை வல்லமையாய் பிரசங்கிக்கிறவர்கள் எழுப்புகிறாக. கர்த்தாவே
அந்த தீர்க்கதரிசிகளைப் போல உம்முடைய வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து எடுத்து சொல்லி ஜனங்களை மண்டையில் திருப்புகிறவர்கள் எழுப்பப்படட்டும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் எழுப்பப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பெரிய உயிர் மீட்சி உண்டாகட்டும். பெரிய மாற்றங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே பெரிய மாற்றங்கள் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மிகப்பெரிய மாற்றங்களை நீர் ஏற்படுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். அது கர்த்தர் ஏற்படுத்தலைன்னா பாருங்கள், இவங்க மேலவே முடியாது. அதுலேருந்து அப்படியே அழிஞ்சு போக வேண்டியதுதான். சரி, 5வது, இவர்கள் ஏன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் அளிக்கணும்னு ஜெபம் பண்ணுறாங்க? ஏன்னா அவர்கள் நிந்திக்கிறது மக்களை அல்ல, தேவனையே நிந்திக்கிறார்கள். இதெல்லாம் செய்கிறவங்க இந்த பாபிலோனியர் தேவனுக்கே சவால் விடும் விதத்தில் செய்கிறாங்க. தேவனையே நிந்திக்கிறார்கள். அதனால் என்ன சொல்கிறான்? கர்த்தாவே உம்மை தான் திட்டுறாங்க, உம்மை தான் ஏளனமாக பேசுகிறான், எங்களை நிந்திக்கிறதன் மூலமாக உம்மை தான் நிந்திக்கிறார்கள் தான் பவுல் சொல்கிறார் இல்லையா? இயேசுவை கண்டபோது அவர் தமஸ்குவுக்கு போகிற வழியில் இயேசுவை பார்த்தபோது இயேசு சொல்கிறாரு, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சொல்கிறான், ஐயோ நான் உண்மை துன்பப்படுத்தலையே, இவங்களெல்லாம் அடிச்சிட்டு இருந்தேன், தான் அவங்கள அடிக்கிறது என்ன அடிக்கிறதுன்றார். அப்போ இவர்கள் அப்படி ஜெபம் பண்ணுறாங்க, கர்த்தாவே உம்முடைய மகிமையை இவர்கள் ஏளனம் பண்ணுகிறார்கள், உம்மை துன்பப்படுத்துகிறார்கள், உம்மை அவர்கள் நிந்திக்கிறார்கள், ஆகவே தான் இதற்கு நீர் பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். என்ன மாதிரி ஒரு வாதம் பாருங்கள், என்ன ஒரு ரீசன் சொல்கிறான் பாருங்கள். எங்களை பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம், உண்மை சொல்கிறான் ஆண்டவரே, ஆகவே நீர் இந்த ஜெபத்துக்கு பதில் அளின்றான். 6வதையும் பார்த்துருவோம், 2 சேர்த்து ஜெபம் பண்ணுவோம். 6வது, ஏன் நீர் பதில் அளிக்க வேணும்னு சொன்னால், இதற்கு முன்னால் பல்வேறு நேரத்தில் நீர் மிகவும் கிருபையோடு இரக்கத்தோடு பெரிய அற்புதங்களை செய்து உதவி செய்திருக்கிறீர். இப்போ ஏன் செய்யலை? முன்னெல்லாம் செஞ்சுருக்கிறீரே அப்படின்னு சில சம்பவங்களை சொல்கிறான். வாசிக்கிறேன் பாருங்கள், 10ஆம் வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். முதல்ல எங்களை இல்லை உம்மை தான் நிந்திக்கிறார்ன்றத 10-11 வசனங்கள். தேவனை எது வரைக்கும் சத்துரு நிந்திப்பான், பகைவன் உமது நாமத்தை எப்போதும் தூஷிப்பானோ, எங்கள் நாமத்தை இல்லை உம்முடைய நாமத்தை. உமது வலது கரத்தை ஏன் முடக்கிக் கொள்கிறீர், அதை உமது மடியிலிருந்து எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கும். எப்படி சொல்கிறான்னா, நம்ம பாஷையில் சொல்லப்போனால் கையை உமது வலது கரத்தை ஏன் முடக்கி கொள்ளுகிறீர், உமது மடியிலிருந்து அதை எடுத்து ஓங்கி நிர்மூலமாக்கணும்னா என்ன அர்த்தம்னா, நம்ம மாடர்ன் லாங்குவேஜில் சொன்னால், கர்த்தாவே இந்த வலது கரம் தான் பவர்ஃபுல் ஹேண்டு, அடிக்கிறதுனா வலது கரத்தில் தான் அடிப்போம், அதான் நல்ல பலன் உள்ள. அது ஏன் பாக்கெட்டில் விட்டுட்டு இருக்கிறீர், கையை எடுத்து இவனை ஒரு கை காட்டும், இவனை காட்டும், உடைய பலத்தை நீர் காட்டும். உண்மை நிந்தித்துட்ருக்கிறான் ஆண்டவரே, பாக்கெட்டில் கை விட்டுருந்தா அப்படி கையை முடக்கிட்டு இருக்காதே, இவன் கையை வெளியே எடுத்து இவனை ஒரு காட்டும், இவனுக்கு ஏதாவது காட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஜெபம் பாருங்கள். கர்த்தரின் கை குறுகுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் கையை நீட்ட ஆரம்பித்தார்னா பல காரியங்கள் நடக்கும் பாருங்கள், அற்புதமான காரியங்கள் நடக்கும். அது ஒன்று. 2வது 12லேருந்து பாருங்கள், பூமியின் நடுவில் ரட்சிப்புகளை செய்து வருகிற தேவன் பூர்வ காலம் முதல் என்னுடைய ராஜா. எத்தனை தடவை ரட்சித்திருக்கிறாரு இவர், அந்த காலத்திலேருந்து ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறாருன்றான். சொல்லிட்டு சொல்கிறான், தேவரீர் உமது வல்லமையினால் சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து. உடனே தெரியுது நமக்கு எதை சொல்கிறான்னு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்து பண்ணார் இல்லையா, அதை நினைவில் வச்சுட்டு சொல்கிறான், சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து ஜலத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தலைகளை உடைத்தீர். தேவரீர் முதலைகளின் தலைகளை நறுக்கி போட்டு அதை வனாந்திரத்து ஜனங்களுக்கு உணவாக கொடுத்தீர். ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விட்டீர், மகா நதிகளையும் வற்றி போக பண்ணினீர். நதியை வற்றி போக பண்ணி யோர்தான் நதியை நடுவில் கடக்க செய்கிறார். அதே நேரத்தில் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்து விடுறார், அதுலேருந்து தண்ணியை வர வைக்கிறார், ஜீவ தண்ணீர், அது குடித்து பிழைங்கன்னு சொல்லி. அப்போ வனாந்திரத்தில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க. பகலும் முடியது இரவும் முடியது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்தீர், பூமியின் எல்லைகளையெல்லாம் திட்ட பண்ணினீர். எல்லைகளெல்லாம் வகையறுத்தாராம் அவர். கோடை காலத்தையும் மாரி காலத்தையும் உண்டாக்கினீர். அப்போ எப்படி சொல்கிறான் பாருங்க, ஏன் கர்த்தர் உதவி செய்யணுமா சொல்கிறான். 1,
10-11 என்ன சொல்லுது? அவள் உண்மை நிந்திக்கிறார்கள், எங்களெல்லாம் உண்மை நிந்திக்கிறார்கள். 12-17 என்ன சொல்லுது? கர்த்தாவே, இதுக்கு முன்னால் எங்களுக்கு இறங்கி வந்து என்ன மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறீர். சமுத்திரத்தை 2 பிளந்தீர், கண்மலையை பிளந்து தண்ணியை கொடுத்தீர், ஆற்றையை வற்றி போக பண்ணினீர், அப்படிலாம் பண்ணிடு. இப்போ அந்த மாதிரி செயல்களை நாங்கள் காணட்டும், உடைய அற்புதங்களை மறுபடியும் காணட்டும், உடைய விடுதலையை நாங்கள் காணட்டும் என்று ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு எதாவது பண்ணியிருக்காரா? பெரிய காரியங்கள் எதாவது பண்ணியிருக்காரா? அப்போ நான் சொல்லுகிறேன், நாம் சூழ்நிலையில் கடந்து செல்லும்போது கடினமான சூழ்நிலைகள் அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து, கர்த்தாவே எனக்கு எல்லாம் பண்ணீர், இப்படியெல்லாம் தேவைகளை சந்தித்தீர், எல்லாம் செய்தீர், எனக்கு நீர் மறுபடியும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர், நீர் செய்ய வல்லவர், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், நீர் அற்புதர், நீர் பெரியவர், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஓ தேவரீர், நீர் சர்வ வல்லவர், உம்மால் கூடாது ஒன்றுமில்லை, நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று யோபு சொன்னதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, அப்பேற்பட்ட தேவன் கர்த்தாவே, எங்களுக்கு இருக்கிறீர், நீர் நினைத்தது ஒன்றும் தடைபடாது, எங்களுக்காக வைத்திருக்கிற உம்முடைய சித்தம் தடைபடாது. எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை அற்புதமாய் நீர் நிறைவேற்றுவீர். ஓ எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள் உம்முடைய சித்தத்தை நோக்கத்தை கேன்சல் பண்ண முடியாது. உம்முடைய சித்தம் நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும், நிறைவேறும், நிறைவேறும். எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் கடந்து வந்து வெற்றி பெற்று உம்முடைய நோக்கத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்குள்ள வைத்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுக்காக பல்வேறு காலங்களில் அற்புதங்களை செய்தவர், அதிசயமாய் வாசலை திறந்தவர், தேவைகளை சந்தித்தவர், அற்புதமாய் காத்தவர், இன்றைக்கும் நீர் எங்களுக்கு செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களுக்கு உடைய கரம் நீட்டப்படுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரம் முடங்கி போகிறதில்லை, உடைய கரம் குறுகுகிறதில்லை, கரம் நீட்டப்பட்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரத்தை நீட்டி அற்புதங்களை எங்களுக்கு செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அற்புதர், வல்லமை உள்ள தேவன், சமுத்திரத்தை 2 பிளக்கிறவர், தண்ணீரை வற்றி போக பண்ணுகிறவர், கண்மலையிலிருந்து கற்பாறையிலிருந்து தண்ணியை வர வைக்கிறவர், இப்படியெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும், அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும், பல்வேறு சூழ்நிலையில் இருக்கிறவர் உம்முடைய அற்புதத்தை அனுபவிக்கட்டும், உம்மை ருசித்து பார்க்கட்டும் கர்த்தாவே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 7 ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம். 7 என்ன? 18ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிற பாருங்க. 7 18லேருந்து வாசி. கர்த்தாவே, உம்மை நிந்தித்ததையும் மதீன ஜனங்கள் உமது நாமத்தை தூஷித்ததையும் நினைத்தருளும். உமது காட்டுப்புறாவின் ஆத்மாவை துஷ்டருடைய கூட்டத்துக்கு ஒப்புக்கூடாதேயும், உமது ஏழைகளின் கூட்டத்தை என்றைக்கும் மறவாதேயும். உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். பூமியின் இருளான இடங்கள் கொடுமையுள்ள குடியிருப்புகளால் நிறைந்திருக்கிறதே. எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய உடன்படிக்கையை நினைத்தருளும். தேவன் இவர்களோடு பண்ண உடன்படிக்கையை நினைவு கூறுறான். இஸ்ரவேல் மக்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவன் மைண்டில் எப்போவுமே இருந்தது. தாவீது சொல்கிறான் இல்லையா, வேற கோலியாத்தை பார்த்த உடனே சொல்கிறான், இவன் விருத்த சேதனம் பண்ணப்படாத பெலிஸ்தியன், நான் உடன்படிக்கையின் மகன், எனக்கு உடன்படிக்கை இருக்கு ஆண்டவர். உடன்படிக்கை என்னென்னா, எப்பேற்பட்ட உடன்படிக்கை? ஆபிரகாமோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. ஆபிரகாம் ஒன்றும் கேட்கல, அதில் ஆபிரகாமுடைய பங்கு எதுவும் கிடையாது. யூனிலேட்ரல் கவனன்ட்னு சொல்லுவாங்க. யூனிலேட்ரல்னா ஒன் சைடட், பைலேட்ரல் இல்லை, யூனிலேட்ரல் அப்படின்னா ஒன் சைடட். ஒரு ஆள் நான் உனக்கு இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இது அடுத்த ஆளை சார்ந்தது கிடையாது, இவரை சார்ந்தது. யார் பண்ணிக்கிறாரோ உடன்படிக்கை அவரை சார்ந்தது. அடுத்தவன் அதை சரியாக இது பண்ணலனாலும் கூட, அடுத்தவன் நிலச்சி நிற்கலனா கூட, இவர் உடன்படிக்கை நிமித்தமாக பண்ணினது நிமித்தமாக அவனை சரி செய்ய வேண்டியது, அவனை வழிக்கு வர வைக்க வேண்டியது, அவனில் தன்னுடைய சித்தத்தை செய்வது இவருடைய சித்தமாயிடுது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை ஆபிரகாம்கிட்ட பண்ணார். தேசத்தை விட்டு போ, இனத்தை விட்டு வா, நான் காட்டுற தேசத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளோ ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன் மூலம் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதில் அவன் பங்குன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது. அதனால தான் பார்க்குறான் நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எத்தனை முறை பிளண்டர் பண்ணுறான். அவன்
கத்தர் சொன்னதை விட்டு என்னத்தையோ பண்ணிட்டு கிடக்குறான், வேறு யார்ட்டையும் போய் குழந்தைய பெற்றுட்டு வந்துட்டான். இந்த மாதிரிலாம் பண்ணாமல் பாருங்க. கத்தரை நம்புறது அவனுக்கு கஷ்டமாக இருக்குது, கடினமாக இருக்குது. கத்தர் வாக்கு பண்ணார், நிறைவேற்றுவாரான்னு ஒரு காலத்தில் சந்தேகம் இருந்தது அவனுக்கு. ஆனால் அவனை சரி பண்ணி விசுவாசிக்கிறவர்களுடைய தகப்பன் ஆக்கிட்டார். அவனை எப்பேற்பட்ட ஆளை எடுத்து எப்படி மாற்றிட்டார் பாருங்க. ஃபாதர் ஆஃப் ஃபெய்த்னு ஆக்கிட்டார். விசுவாசமே இல்லாத இருந்தவனை தூக்கி கொண்டு வந்து, எதையோ வணங்கிட்டு எங்கேயோ கடந்தவனை, மூளையில் கடந்தவனை, இருளில் இருந்தவனை கொண்டு வந்து விசுவாசிக்கிறவர்களின் தகப்பன். அவனை பார்த்து கற்றுக்க விசுவாசம் நம்மளுக்கெல்லாம் போதிக்கப்படுகிறது புதிய ஏற்பாட்டில். அப்போ ஏன் அப்படி பண்ணார்? ஏன்னா அவர் மனசு வச்சிட்டார். யூனிலேட்ரல் கவனன்ட். ஒரு ஆள் தான் முன் வந்து அவர் பெரிய ஆள், அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீ எப்படி இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், உன்னை உருப்பிட வைக்கிறது என் பொறுப்பு அப்படின்னு வந்துட்டார். இது அந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை. உங்கள்கிட்ட ஏன்ட்டி பண்ணியிருக்க உடன்படிக்கை நீங்கள் எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ பெரிய யோகியர் அப்படிங்கிறதுனால அல்ல. பாவிகளாகிய நம்மிடத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு உடன்படிக்கையை பண்ணி, இந்த புதிய உடன்படிக்கையில் அவர் சொல்கிறாரு, நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் வா, எவ்வளோ தோல்வி உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் வா, உன்னை சரியாக்கி உன்னை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அதான் யோபு படாத பாடுபட்டு பிள்ளைகளை இழந்தான், சொத்தெல்லாம் இழந்தான். ஒரே நாளில் ஒன் ஆஃப்டர் த அதர் நடக்குது. இது போது அது போது ஒன்று இது வந்து சொல்லிகிட்டே இருக்கான் ஒருத்தன், அடுத்தவன் பின்னாலே வந்து சொல்கிறான், ஐயோ அதுவும் எரிஞ்சு போச்சுங்க, அதையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க எல்லாம். ஆயிரக்கணக்கான ஆடு மாடுகள் அவனுக்கு, அவ்வளோ சொத்து. நீதிமானவன், ரொம்ப நல்லவன், பாவி இல்லை. அவனுக்கு எல்லாம் தீங்காக நடக்குது, எல்லாத்தையும் இழந்தான் பாருங்கள். அவனுடைய நண்பர்கள்லாம் வந்து ஆளாளுக்கு ஃபிலாசபி பேசுகிறான். இது ஏன் நடந்தது யோபுவே? ஒரு வேளை உங்கள்கிட்ட ஏதோ குறை இருக்குதோ, அதை ஆராய்ஞ்சிப்பார். இவன் என்னத்தையும் பேசுகிறாங்க. எல்லாம் பேசி முடிச்சோன்னா கத்தர் வர்றார் 38ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, அறிவு இல்லாமல் பேசுகிறவன் இவன் யார் அப்படின்றார். நான் வந்துட்டு சில கேள்வி கேட்குறேன், எனக்கு பதில் சொல்லுன்னு சில கேள்விகளை கேட்குறேன். நீங்கள் வாசித்து பாருங்கள், 38, 39 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். கடைசியில் 42ஆம் அதிகாரம் வந்தவுடனே யோபு பதில் சொல்கிறான். 2ஆம் வசனத்தில் யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். சொல்கிறான், கர்த்தாவே ஒன்று புரிஞ்சிருச்சு எனக்கு. ஆமாம், எல்லாத்தையும் இழந்துட்டேன். இப்போ பிள்ளைகள் இல்லை, மனைவி இருக்குது, ஆனால் அது கூட போயிருந்தால் நல்லா இருக்கும் போல யோசிக்கிறான் போல இருக்குது. ஏன்னா அதுதான் சொல்லிச்சு, கர்த்தரை சபிச்சுட்டு சாகையான்னுது. அது என்ன மனைவி? இது இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி ஒரு மனைவி. இவ்வளவும் இன்னும் கத்தருன்றிருக்கிற, கத்தரை சபிச்சுட்டு சாகிறது தானே அப்படின்னு அந்த மனைவி. பட்ட புண்ணுலேயே படணுவாங்களே அந்த மாதிரி அவன் வேதனையின் நேரத்தில் அப்படி பேசுது. அப்போ இருந்தும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மனைவி, பிள்ளைகள்லாம் போச்சு, சொத்தெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. சொல்கிறான், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்யணும்னு நினச்சிரோ அது தடைபடவே படாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் சொல்லி அதுக்கப்புறம் சில வார்த்தைகளை வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவன் இழந்ததெல்லாம் டபுளாக தர்றார், டபுளாக தர்றார், எல்லாத்தையும் டபுளாக தர்றார். மனைவியை கூட சரியாக்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அது டபுளாக தரல, சரியாக்கி நல்ல மனைவி ஆக்கி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். யாராலையும் மாற்ற முடியாத மனைவி நான் பார்த்துக்கிறேன், வா உன் மனைவி தான் நான் மாற்றுறேன், நான் பார்த்து தரேன்னு சொல்லி மாற்றி கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் பிறந்த குமாரத்திகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னு இருக்குது. அழகு வெறும் வெளியில் இல்லை, உள்ளேயும் இருக்குது. அதுதான் உண்மையான அழகு. என்ன மாதிரி ஆசீர்வதிச்சார் பாருங்க கர்த்தர். இவன் என்னைக்கு வந்து கர்த்தாவே நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்னு சொல்கிறானோ அப்படியே திருப்பிட்டார் டேபிளில். அவன் இழந்ததெல்லாம் டபுளாக பெற்றுக்கொண்டான். அதனால தான் புதிய ஏற்பாடு சொல்லுது யாக்கோபில், யோபுவின் முடிவை எண்ணி பாருங்கள். ஆரம்பத்தை எண்ணி பாருங்கன்னு சொல்ல, அது எல்லோரும் எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தை தான் பேசுகிறாங்க எல்லாரும். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யாராவது கடைசி சாப்டர் சொல்கிறாங்களா பாருங்கள், கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க. டபுளாக கொடுத்தாருன்னு யாராவது சொன்னானா? நான் அதுதான் பிரசங்கம் பண்ணுறேன். நான் சொல்கிறேன், நீ எதையாவது இழந்திருந்தீங்கன்னா, அதனால் வேதனைப்பட்டிருந்தீங்கன்னா, நான் சொல்லுகிறேன், உங்கள் முடிவு என்ன? யோபுவனுடைய முடிவு தான் உங்களுடைய முடிவு. ரெண்டத்தனையாக
டபுளாக திருப்பி தருவார் ஆண்டவர். டபுளாக இம்மையிலும் மறுமையிலும் அப்படிப்பட்ட ஒரு முடிவை கர்த்தர் நமக்கு தருவார். எப்பேற்பட்ட கர்த்தர் பாருங்க. அப்போ உடன்படிக்கை, ஏன்னா உடன்படிக்கை யூனிலேட்ரல் கவர்னன்ட். அவர் தீர்மானிச்சிட்டார் பண்ண போகிறேன், நான் கேட்கல, நான் பெரிய யோகியமாக, நான் பெரிய அது முக்கியம் இல்லைங்க. அவர் எவ்வளோ பெரியவர், அவரால் முடியுமா? அவர் செய்வாரா? அவர்கிட்ட போதுமான அளவு அன்பு இருக்கா, இரக்கம் இருக்குதா, அவர் கிருபை போதுமானதா? நான் சொல்கிறேன், ரொம்ப போதுமானது. கண்டிப்பாக செய்வார். நான் 1000 முறை தோல்வி அடைஞ்சாலும் நான் திரும்ப எழும்பும்படியாக அவர் செய்வார், எனக்கு உதவி செய்வார். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, உடைய உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம். அற்புதமான உடன்படிக்கை. உடன்படிக்கையின் மக்கள் நாங்கள், லேசா நாட்கள் கிடையாது. நீர் ஒரு உடன்படிக்கைகளோடு செய்திருக்கிறீர். நீர் கங்கணம் கட்டி கொண்டு எங்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொல்லியே இயேசுவை கொண்டு உடன்படிக்கை செய்திருக்கிறீர். எங்கள் மீது கண்ணாயிருக்கிறீர், நீர் கருத்தாயிருக்கிறீர். எங்களை எடுத்து எங்களுடைய டெஸ்டினிக்கு நேராக எங்களை நடத்தும்படியாக, எங்களுடைய முடிவுக்கு நேராக எங்களை நடத்தும்படியாக நீர் தீர்மானித்திருக்கிறீர். உம்முடைய உடன்படிக்கையின் நிமித்தம் நீர் அதை செய்தே தீருவீர், செய்தே தீருவீர். எங்களுடைய தோல்விகளை எல்லாம் மாற்றுகிறவர், எங்களுடைய முரட்டாட்டங்களை எல்லாம் மாற்றுகிறவர். நாங்கள் எவ்வளோ கெட்டவர்களாக இருந்தாலும் எங்களை உம்முடைய கிருபை மாற்றுகிறது. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மாற்றி கர்த்தாவே உமக்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றி இணக்கமான மனதை கொடுத்து, அறிவை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, வெற்றி நீர் தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், சர்வ வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடவே படாது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், குழப்பங்கள், தேவைகள், நீர் எனக்காக வைத்திருக்கிற சித்தத்தை தடை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தில் அது நிறைவேறும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே. 8:9 கடைசியாக பார்த்துருவோம். 8:9 என்ன? 21 பாருங்கள். துன்பப்பட்டவன் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும், சிறுமையும் எளிமையுமான உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும். அதாவது சிறுமையும் எளிமையுள்ளவர்கள்னா த புவர் அண்ட் நீடி, அவர்கள் உம்முடைய நாமத்தை கடைசியில் துதிக்கணும் ஆண்டவரே. அவங்க வெட்கி தலை குனியக்கூடாது. அவர்கள் வெட்கத்தோடு திரும்ப விடாதிரும். நீங்கள் சொல்கிறீங்களா, ஐயோ நான் ஏழையா, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யார் உதவி செய்வா, எனக்கு பெரிய ஆதரவு இல்லை. நான் சொல்கிறேன், எளிமையும் சிறுமையுமானவர்களை வெட்கப்படுத்த மாட்டார். உங்கள் தலை நிமிரும். அப்போ என்ன ஜெபம் பண்ணுறாங்க அவங்க? தேவனே எழுந்தருள். 22ஆம் வசனத்தை, உமக்காக நீரே வழக்காடும், மதியின நாளை நாடோறும் உமக்கு வரும் நிந்தையை நினைத்து கொள்ளும். உம்முடைய சத்துருக்களின் ஆரவாரத்தை மறவாதையும். உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அமளி எப்பொழுதும் அதிகரிக்கிறது. அவனை சரி பண்ண வேண்டியது, அவனை அழிக்க வேண்டியது இவருடைய வேலை. அப்போ என்ன ஜெபம் பண்ணுறாங்க? அந்த விரோதியை சரி பண்ணி அவனை கண்டித்து ஏழை எளியவனை கனம் பண்ணுவீராக, அவன் உம்மை துதிக்கட்டும் அப்படின்றாங்க. என்ன மாதிரி ஜெபம்? கர்த்தாவே, ஏழை எளியவன் வெட்கப்படாதபடி பார்த்துக்கோ, நீர் அவனுக்கு உதவி செய்யும். விரோதியை நீர் செய்ய வேண்டியது உம்முடைய வேலை. ஏழை எளியவன் உம்மை நம்பி இருக்கிறவன் வெட்கப்பட்டு போகக்கூடாது அப்படின்றாங்க. என்ன மாதிரி வாதம் பாருங்கள். கடைசியாக என்ன சொல்கிறாங்க? கர்த்தர் ஏன் உதவி செய்யணுமா? பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் காஸ். அதாவது தேவனுடைய ஒரு காரியம் அது. இங்கிலீஷில் நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனில் ரொம்ப அழகாக அது வந்திருக்கு பாருங்கள். இங்கிலீஷில் வாசிக்கிறேன் கடைசி வசனத்தை, 22ஆம் வசனத்தில். ரைஸ் அப் ஓ காட் அண்ட் டிஃபெண்ட் யுவர் காஸ். தேவனே எழுந்தருளும், உமக்காக நீரே வழக்காடும். அப்படின்னா டிஃபெண்ட் யுவர் காஸ்னா உம்முடைய காரியத்தை நீர் வழக்காடும். இது உம்முடைய விவகாரம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நம்முடைய வாழ்க்கை கூட அவருடைய விவகாரம் தான், நம்ம விவகாரம் இல்லை. இது வெறும் நம்மளோட முடிகிறது இல்லை. அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறலைன்னா அது அவர் விவகாரம். உடன்படிக்கையின் தேவன் அவர். உம்முடைய விவகாரம் ஆண்டவரே, நீர் வழக்காடும். இட் இஸ் யுவர் காஸ். எல்லாம் சொல்லுங்கள், இட் இஸ் யுவர் காஸ். அவருடைய விவகாரம் அது. நான் சொல்கிறேன், கர்த்தர் ஏன் ஜெபத்துக்கு நமக்கு பதில் அளிக்கிறார்? ஏன்னா அது அவர் விவகாரம். வெறும் நம்மளோட போகிற விவகாரம் இல்லை, அது அவருடைய விவகாரம். அவர் எழுந்து வருவார், அவர் தனக்காக வழக்காடுவார், அவர் தன்னுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். எல்லோரும் எழுந்து ஜெபிப்போம். இந்த 2 காரியத்தை நாம் சொல்லி ஜெபிப்போம். ஏழை எளியவர்கள் தலை நிமிர்த்தப்பட வேண்டும்.
அவர்கள் உம்மை துதிக்கும்படி செய்யும் ஆண்டவரே. விரோதியை மடங்கடித்தரலும் ஏழை எளியவர்கள் உம்மை துதிக்கட்டும். உம்முடைய நோக்கங்கள் உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பி இருக்கிற ஏழை எளியவர்கள் கனப்படுத்தப்படட்டும், தலை நிமரட்டும் கர்த்தாவே. எதிரிகள் ஒன்றுமில்லாமற் போகட்டும், இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்களை கர்த்தாவே எல்லாருக்கும் முன்பாக கனம் பண்ணுகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபங்களை கேட்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை உயர்த்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இவர்களை அழிக்க நினைக்கிறவர்களை மடங்கடிக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இது உம்முடைய திட்டம், உம்முடைய நோக்கம். அதற்காக நீர் வழக்காடுகிறீர், நீர் போராடுகிறீர், நீர் உம்முடைய பலத்தை பயன்படுத்துகிறீர். உம்முடைய காரியம் கர்த்தாவே. திஸ் இஸ் யுவர் காஸ். இது உம்முடைய காசு கர்த்தாவே. ஆகவே நீர் அதை எடுத்து உம்முடைய காரியமாக எடுத்து உம்முடைய விவகாரமாக அதை எடுத்து நீர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றியை தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த 9 காரியங்களை பார்த்து ஜெபம் பண்ணுங்க. யூடியூப்பில் அப்படியே போடுவாங்க இல்லையா, பார்த்து 9 காரணங்கள், நல்ல காரணங்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் பொறுத்து அப்படியே மனப்பாடம் ஆகிடும்லாம், வரும் தானா. 9 காரணம். ஆண்டவர்கிட்ட போகும்போதெல்லாம் அப்படி போடணும். எப்படி போகணும்? ஆண்டவரே, நான் உம்முடைய உடன்படிக்கையின் பிள்ளை. நீர் சொல்லிட்டேரு, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு நீர் சொல்லிட்டேரு. ஆகவே நான் எத்தனை முறை விழுந்தாலும் எந்திரிப்பேன். நான் இயேசுவின் நாமத்தில் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிறத நம்புங்கள். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை எங்களுக்கு கற்றுத்தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இதில் பயனடையும்படியாக கிருபை செய்வீராக. வல்லமை உள்ள ஜெபங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கை மாற்றப்படட்டும், அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படட்டும். எங்களை குறித்த எல்லாவற்றிலும் பெரிய மாற்றத்தை, வெற்றியை காண செய்வீராக. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.